அல்லேலூயா, அல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தின் கடைசி ஆராதனை நாம் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புதிய மாதத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமன் சாப்டர் 8 36 to 39. கடந்த வாரம் பாஸ்டர் சில அன்புகளை பத்தி பேசுறாங்க. நான் முழுசா தேவனுடைய அன்பை குறித்து நான் பேசுறேன். நீ தேவனுக்குள்ள அன்பா இருந்தா கர்த்தர் உன்னை எப்படி நேசிக்கிறார், எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார், எப்படி உன்னை பலப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 to 39 உள்ள வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறபடியால் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயிக்கிறேன். கைகளை தட்டி தேவனை நாம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்கிற தேவன். கெட்டவனுக்கு என்ன நீங்க செய்வீங்களா? ஆமென். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்த்திக்க பண்ணுகிறவர். அதனால்தான் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. ஒரு மனுடைய அன்பை பிரிச்சிடலாம், கணவனுடைய அன்பை பிரிச்சிடலாம், பிள்ளைகளுடைய அன்பை பிரிச்சிடலாம், உற்றார் உறவினர் அன்பை பிரிச்சிடலாம், சகோதரி அன்பை பிரிச்சிடலாம். ஆனா தேவனுடைய அன்பை யாராலும், நமக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் இருந்த போது அவர் இந்த பற்பட்ட ஒரு வார்த்தை அவர் சொன்னார். என்ன சொல்றாரு? இவை எல்லாவற்றிலும் நாம் பின்பு அன்பு கூறுவாராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரம் உள்ளவரானாலும் வல்லமைகளினாலும் இல்ல 30. அதாவது அன்பை விட்டு உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசப்போக்கும், பட்டமோ. இந்த வசனம் இந்த வசனத்தை அவர் சாட்சி சொல்றார். பவுல் சொல்றார் சாட்சி. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற ஜனங்களை, ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துகிற ஜனங்களை அவன் சிறைப்பிடித்து அடிப்பதும் கொலை செய்வதும் இருந்த நாட்கள் அவன் ஒன்று இருந்தது. ஆனால் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் அவனை தொட்டார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களை கர்த்தர் தொட்டாரா இல்லையா? தொட்டாரா இல்லையா? தொட்டவுடன் அவன் சொன்னான், கர்த்தாவே, அதாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இப்போ பவுலை எப்படி கர்த்தர் தொட்டாரோ அதே போல நம்மையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பவுல் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற ஜனங்களை கொலை செய்யும்படிக்காக அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, 4வது வசனம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவன் தரையிலே விழுந்தான். இல்ல 3வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படிக்காக அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது
வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட மரணனா இருந்தாலும் சரி, ஆமென், கிறிஸ்துக்கு எதிர்த்து அவன் பேசினாலும் சரி, ஆமென், நீங்க என்ன நினைக்கணும்? ஆண்டவர் நீங்க பவுலை தொட்டார், உன்னை தொட போறாரு. எந்த இடத்துல சபையில நீ நிர்மூலமாக்க முயற்சி செய்கிறாயோ அந்த சபையிலே கர்த்தர் உன்னை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். கிறிஸ்துவ ஜனங்களை அழிப்பதற்காக அவன் போனவன், அதிகாரத்தோடு போனவன், பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரன், இந்த 5 ஆகமத்தையும் அப்படியே கரிச்சு குடிச்சவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிறிய வயசு இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் 12 வயதில் இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது, அதாவது வான சாஸ்திரிகள், அப்ப வேத பாரகர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க கர்த்தரிடத்துல. அந்த கர்த்தர் சுலபமா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஞானம் உள்ள அந்த பவுல் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு உயிர் தெரிந்தார் என்பதை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே கர்த்தராகிய தேவனை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் சிறை பிடித்து சிறையில போட்டு கொலை செய்ய அளவுக்கு அவன் அநேக நாட்கள் வாழ்ந்து கொண்ட அந்த நாட்களிலே ஒரு முறை கர்த்தர் அவன் தமஸ்கு பட்டணத்திற்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே கர்த்தர் வந்தார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவை சமீபித்த போது சரியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீர் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்மளை துன்பப்படுத்துறவங்கெல்லாம் பார்த்து ஆண்டவர் சரி, என்னையா என் பிள்ளைங்கள ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன். அவன் பேசுவாரா? பேச மாட்டார். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்ட நீய நாமம், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம், தேவனுடைய பார்வையில நீதிமான்களா இருக்கிற நீய நாமம், நம்மை யாராவது எதிர்த்து வந்தா அவன் நமக்காக வழக்காடுகிற தேவன் அவர் ஒருவரே. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சார் நான் கீழே விழுந்தான், சத்தத்தை கேட்டு கீழே விழுந்தான். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆமென். நிறுத்துங்க. உங்களெல்லாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா இல்லையா? எதுக்காக அழைச்சாரு? விசுவாசம். அது விசுவாசத்தை காணிக்க போட்டு போயிடணும். அது என்ன பண்ணணும்? ஆட்களை கூட்டினான்னு சொன்னாவே வாயிலெல்லாம் உள்ள போயிடும். ஓ பாஸ்டர், நான் வருது பெரிய விஷயம், இதில் போய் நான் எல்லாரும் அவரை கூட்டின்னு வந்துருக்கணுமா? ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் வந்து ஆத்ம ஆதாயம் செய்யபடிக்காக தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவேன்? ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். எல்லாரும் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆண்டவர் தொட்டாரா இல்லையா? அப்ப அவருடைய சித்தம் என்ன நம்ம கேட்டோமா இல்லையா? இனிமேல் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாசமோ மோசமோ? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய சாட்சியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாவா இருந்தாவன், அதிகாரியா இருந்தாவன், பணம் வசதியில பெரியவனா இருந்தாவன், அதிகாரத்தோடு கிறிஸ்துவ ஜனங்களை நொறுக்கும்படிக்காக அவன் கடந்து போனான். ஆமென். ஆனா வழியிலே கர்த்தர் அவனை தொட்டார். தொட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிங்க. பாருங்க, இப்போ அவனுடைய பாடுகளை குறித்து பேசலாம். என்னைக்கு கர்த்தர் அவனை அழைத்தாரோ அழைத்த உடனே அவனை கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். அந்த ஒளியில அவன் கண் பார்வை 3 நாட்கள் மங்கி போய்விட்டது. 3 நாட்கள் பார்வை இல்லாமல் இருந்தான். மறுபடியும் கர்த்தர் பார்வையை கொடுத்தார். அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவன் தொடங்கினான். ஆமென். எங்கெல்லாம் இயேசுவை
மறுதலித்தார்களோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களை நொறுக்கப்பட்டானோ, எந்தெல்லாம் ஆலயத்தெல்லாம் போய் எந்த ஆலயத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணானோ, அதே ஆலயத்துல இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அவன் போதித்தான். கைகள் தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வரும்போது உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வர வர உனக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு உபத்திரம் உண்டு. யார் சொன்னாரு? ரோட்ல இருக்கிறவங்க சொல்லல, குடிக்காரங்களுக்கு சொல்லல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு உபத்திரம் உண்டு. இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்காக வேலை செய்து இருந்திருக்கலாம் இல்லையா? இருந்துக்கலாம் இல்லையா? அவனுக்கு கவுண்டிங் அதிகமா இருந்துச்சு. ஆமென். யார் அவன்? அவனுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இப்ப அவனை விட்டு தேவன்கிட்ட வரும்போது அவன் விடுவானா? உன்னை விடவே மாட்டான். தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். ஆமென். எப்போ ஆண்டவருடைய நாமத்தை அவன் நிர்மூலமாக்கப்படும் போது அவன் அதிகாரத்தோட பிசாசு அவனை பயன்படுத்தினான். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கினானோ, எப்போ ஆண்டவர் ஊழியத்தை செய்ய தொடங்கினானோ, அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? உபத்திரம் இருந்தது, போராட்டம் இருந்தது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து 28 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் டெஸ்டிமனி பத்தி பேசுறான். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து அவன் பேசுகிறான். 24வது வசனம், யூதர்களால் ஒன்று குறைய 40 தடவை 5 தரம் அடிபட்டு இயேசுவை 40 தடவை ஒரு முறை தான் அடிச்சாங்க. எத்தனை முறை அடிச்சாங்க? ஒரே முறை தான் அடிச்சாங்க. ஆமென். எத்தனை முறை அடிச்சாங்க? 40 டைம் ஒரே முறை தான் அடிச்சாங்க. ஆனா பவுல் எத்தனை முறை அடிச்சிருக்காங்க? 5 முறை அடிச்சிருக்காங்க. ஆமென். எதுக்கு? அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது. ஆமென். அதுக்கு வாசிங்க. 3 தரம் மிரறுகளால் அடிக்கப்பட்டு ஒரு தரம் கல்லெறி உண்டு 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்து கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். பாருங்க, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் அடுத்த வசனம் பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து இவைகள் முதலானவைகள் எல்லாம் எல்லா சபையை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அல்லேலூயா. அவன் நடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த உபத்திரங்களை குறித்து அவன் பேசுகிறான். அதனால்தான் அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 8:36 39 என்ன சொல்றான்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பிரிக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம், Ephesians chapter 2 verse 4 and 5. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அடையாளங்களினாலும் எபேசியர் 2 வாசிங்க. தேவனோ ராக்காலத்திலே இரக்கத்தினால் என்ன வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்கள் செய்து இருந்தாலும் கூட, ஆமென்,
ஆமென். அதற்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்காதபடி. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்ற? தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆமென். மிகுந்த அன்பினாலே நம்மை அவர் நேசிக்கிறார். ஆமென். எவ்வளவு விரோதம் லேட்டா வந்தது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாரத்துக்கு ஒரு முறை தான் சர்வீஸ். எத்தனை மணிக்கு? 9. எல்லாம் இவங்களே சொல்லிடுறாங்க. ஏன்னா மித்த பேர் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. மற்ற சொன்னா தான் அது ஞாபகம் வரும். 9 மணி சர்வீஸ். ஆமென். நீ லேட்டா வந்தாலும் உன்னை கர்த்தர் போஷிக்கிறார். நீ லேட்டா வந்தா கூட உன்னை கர்த்தர் பாதுகாக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட லேட்டா வந்தா கூட கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஏன்னா தேவன் அன்புள்ளவர், பட்சம் பார்க்காதவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்தளி உலகத்தை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நாம் பாவங்கள் நிமித்தம், நம்ம மீறுதல் நிமித்தம், நம் அநியாயத்தின் நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. நாம் அடிக்கப்பட வேண்டும், நாம் நொறுக்கப்பட வேண்டும், நம் பாவங்களுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, தம்முடைய பாவங்களை மீறுதல்களை அவர் சிலுவையிலே தனக்காக தன் ஜீவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட என்ன சொன்னார் ஆண்டவர்? இவர்களை மன்னியும், என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். என்ன அன்பா சொல்றாரு பாரு. கண்டா போடலையே. இல்ல என்ன காட்டு கொடுத்த யூதாசை க்ளோஸ் பண்ணிட்டு சொன்னாரா? அந்த ராட்சத்தை அழிச்சுன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பா இருக்கிறார். இந்த 1000 கோடிக்கணக்கான ஜனங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றதுக்கு காரணம் ஒண்ணு என்னன்னா, அவர் அன்பா இருந்தார், எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 உள்ள வசனங்களை வாசிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ இதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் வரலன்னு கேட்கிறேன், ஏன் குடும்பமா வரலன்னு கேட்கிறேன், ஏன் நேரத்தோட வரலன்னு கேட்கிறேன். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் தான் ஏன் கேட்கிறாரு, அந்த பாஸ்டர் கேட்கறதே இல்லையா, இவர் நான் குடும்பமா பிள்ளைகளை வாங்கலாம் கேட்கிறாரு. அப்படிதான் வர முடியும். ஒரு கல்யாணத்தில் எப்படி போவீங்க? ஒருத்தர் போவீங்களா? 2 பேர் போவீங்களா? 3 பேர் போவீங்களா? குடும்பமா போவீங்களா? 10 வீட்டு காய்ச்சல எடுத்துன்னு போவீங்க. அது காசு போடுறதோ இல்லையோ, போடுறது 100 ரூபாய் போட்டு 15 பேர் சாப்பிட்டு வந்துடுறது. கேட்டரிங் கொடுத்தா என்ன பண்ணுவான்? சாப்பாட்டுக்காக. கல்யாணம் பண்ற என்ன பண்ணுவான்? ஒரு சாப்பாடு 400 ரூபாய். ஆமென். ஒரு 100 ரூபாய் போட்டு ஒரு 15 பேர் போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இத கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் கடிந்து கொள்வதை நீ அற்பமா எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது பாருங்க, கடிந்து கொள்ளுங்க. கேளுங்க, கடிந்து கொள்ளும் பொழுது முன்ன எனக்கு ஒரு வசனம் வருது. நீதிமொழிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இதை அப்படியே வச்சுக்கீங்க. Proverbs chapter 5 அதிகாரத்துல ஒரு ஊழியக்காரருடைய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார்.
நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். நீதிமொழிகள், Proverbs chapter 5 verse 11, 12, 13, 14, 15. அதாவது என்ன சொல்ற, அதுக்கு முன்னாடி அன்றியும் நீ என் மகனே கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே, சபையில கடிந்து கொள்ளுத நீ அற்பமா எண்ணாதே. ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. என்ன பாருங்க, வாசிக்கிறதுக்கு மாத்திரம் பைபிளை பார்த்தா போதும், வாசிக்காதவங்களை என்ன பாருங்க. ஆமென். திரும்ப எப்போ நம்ம பார்க்குவோம், வந்தா நல்லதுமா, போன வாரம் காணெல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சேன், வருதுன்னா உங்களுக்கு தெரியாது, பொட்டிக்குள்ள 1000 ரூபாய் செலவு பண்ணி வச்சேன். ஏன் எதுக்கு? வர விசுவாசி ஏசியில் உட்காந்து இந்த பிராங்கிஸ் இதெல்லாம் தூங்கிடுது. நிறைய முறை சொல்லிக்கிறேன், ராவில் எல்லாம் பேசாதீங்க. காலையில நீங்க ஆலயத்துக்கு வரும்போது நைட்டே நீங்க ஒப்பு ஓட்டணும், எல்லா போனும் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு எங்க போற, நீ உபவாசம் இல்லையா நாளைக்கு? ஏன்னா நிறைய சபைகளை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாலையில காத்திருப்பு கூட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளை காலையில் ஆராதனை நடக்கிறத அந்த ஆராதனையில கர்த்தர் இருக்கணும், அர்ப்பணிக்கிற கூட்டம். நிறைய முறை நான் சொல்லி இருக்கிறேன், சனிக்கிழமை மாத்திரம் வேலைக்கு போவாதீங்க நைட்ல. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா போன கட் பண்ணுங்க. எங்க போறீங்க அடுத்த நாள்? நைட்ல இருந்து 6 மணி 8 9ல இருந்து சாப்பிட்டதுல இருந்து நீங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். நாளை காலை நான் நாட்டுக்கு போறேன், கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறான். இல்ல நாளை காலையில் நான் போறேன், 8 காலம் நான் போறேன், என் வாழ்க்கை இந்த வாரத்துல அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். ஆமென். நான் போய் சாஸ்திரம் விழுந்து தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிப்பேன். ஆமென். அப்படி நினைக்கிறவங்க தான் 8க்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்க. தூங்குறதெல்லாம் நீங்கெல்லாம் தூங்குறதா சொன்ன, போன சொன்ன, தூங்குறது என்ன பண்ண பக்கத்துல இருக்கிறவங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் நான் பார்த்துருவேன். பொட்டுனா என்னதான் ஆண்டு சந்தோஷப்படுவார். உனக்காக குத்துனானுங்களா, நீ நல்லா இருக்கு அவனை குத்துனானுங்களா ஆண்டவரை? முள்முடிய ஒரு சின்ன பின்னு கொடுத்தோன்னு அப்பா அம்மாண்டுங்க புரியல. ஆமென். அதுக்கு ஒரு பேனர் ஒரு போட்டுக்கிற, பெரிய கட்டுவன் போட்டுக்கிறது. நமக்காக அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. ஆமென். நம்ம இன்னைக்கு நல்லா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தானே. ஹல்லேலூயா. மாசம் கடைசி, ஐயோ 8 9 மாசம் கர்த்தர் நடத்திட்டாரு, நான் போற ஆலயத்துக்கு போறேன், காலையிலே போறேன், நன்றி சொல்ல வருவேன். வைராக்கியம் இருக்கணும் விசுவாசத்துல, தேவன் பக்தியில. நேற்று ஒரு இடத்துல நான் பேசினேன், பெரிய சத்தியம் பேசினேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. அவர் தான் என் ஜீவன் கொடுக்கிறது, அவர் தான் என் உயிரை கொடுக்கிறவர், அவர் தான் சுவாசத்தை கொடுக்கிறவர். அவர் இல்லாம இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. ஒரு பத்திரை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கெங்க வைக்கணும்? விதைச்சிடணும். நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க கொடுத்தா தேவன் தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஆமென். நான் கோகுல்தாஸ் அதான் நான் கம்பெனியில் இருக்கும்போது அந்த அவங்க எல்லாம் சிந்திஸ் அவங்க எல்லாம், அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, சார் இன்னைக்கு நேரமே சரியில்லை சார். என்ன சரியில்லை? நேரமே. நான் சொன்னேன் இன்னைக்கு நல்ல நேரம் பா அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்ற, உயிரோட வந்துக்கிறேன் இல்லை, 3 சப்பாத்தி சாப்பிடுறேன் இல்லை, 3 சப்பாத்தி சாப்பிடுறேன் இல்லை, காஞ்சி சப்பாத்தியை அவங்க தானே சாப்பிடுவானுங்க. ஆமென். அப்ப இது நல்ல நாளா கெட்ட நாள் பாரு. நேற்று ஒருத்தான் அவன் கூட இருந்தான் இல்லை, அவன் போய் சேர்ந்துட்டான் இல்லை, அவனுக்கு கெட்ட நாளா உனக்கு கெட்ட நாளா? ஒரு நாளும் இப்போ வந்து ஒவ்வொரு நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். அடுத்த வாரம் பந்தி, அதுக்கு அடுத்த வாரம் எண்ணெய் அபிஷேக ஆராதனை. இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், அபிஷேகம் ஆராதனை. அடுத்த வாரம் எல்லாம் பயபக்தியா எப்படி வரணும்? சும்மா ஒயிட்டா வரணும், அப்படியே பரலோக மாதிரி இருக்கும். தேவ தூதர்கள்லாம் ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். என்னம்மா? ஆமென். ஆமென். எல்லாம் பாருப்பா, யாரோ ஒருத்தர் இந்த ஒயிட் ஸ்கார்ஃப் போட சொன்னேன், இவங்க வண்டி போட்டு வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு 2 வாங்கி வந்து கொடுக்கலான்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. அம்மா என்னம்மா 2 போட்டுக்கோமா, அது யாருக்கு பிளெஸிங்? அது ஆமா வாங்கி வருவாங்க, எல்லாம் வாங்கி அடுத்த வாரம் நான் தலை பார்க்கும் போது எல்லாம் வெள்ளை முடி மாதிரி இருக்கணும். தலைங்க எப்படி இருக்கணும்? வெள்ளை முடி மாதிரி இருக்கணும். மோசே 40 நாட்கள் மேல போனோம். ஆமென். எப்படி
40 நாள் மேல இருந்தான். அவன் 40வது நாள் வெளியே வரும்போது அவன் முகம் எப்படி இருந்தது? அந்த துணியை போட்டு தான் பாருங்க போட்டு நம்ம அடுத்த வாரம் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ். மாதத்துக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாம் போயிடுங்க, எல்லாம் வாங்கிடுங்க. ஆமென். அடுத்த முறை எப்படி இருக்கணும்? நம்ம சபை தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு. இந்த நீதிமொழிகள் கடிந்து கொள்வதை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது, இந்த கடிந்து கொள்வதை கேட்காம எத்தனையோ பேர் சபை விட்டு வெளியே போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இவரோட எப்படி பேசுறாரு, அவர் பேசுறதே இல்லடா, அவர் பேச மாட்டாரு. ஏன்னா வாடகை கட்டணும், காணிக்கை வாங்கணும், தசமபாகம் வாங்கணும். எப்படி கடந்து கொள்வாரு? சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். இது பேர் என்ன பேர் இது? சத்திய வேதம். மனுஷனுக்கா பவுல் எழுதணும், அந்த மனுஷனுக்கா தேவனுக்கா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷனுக்கு நான் போதிக்கிறதா என் ஊழியமா வீண். நம்ம வரும் ஜங்களை பார்த்து அப்படியே எப்படி சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர், போன வாரம் நல்லா பட்டு போட்டு வந்தீங்க சிஸ்டர், இப்போ வந்து ஜன்னல் ப்ளவுஸ் போட்டு வந்துருக்கேன் சிஸ்டர், இன்னைக்கு எங்க ஜன்னலை காணோம், எங்க பாஸ்டர் நான் வந்து டோரை போட்டு வந்துக்கிறேன் பின்னாடி. சில சபைகள்லாம் நான் போயிருக்கிறேன், பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. என்னது ஒண்ணுமே இல்லாதான் பாஸ்டர் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு, ஏன்னா அது காலில் வந்துருப்பாரு. நம்ம சபையில ஏன் இது கூட்டம் கம்மி? ஏன் சொல்லு ஆஃப் பேண்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், டிஷர்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா வர வாலிபன் இச்சையை யாரும் பார்க்க கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு அநேக சபைகளை பாத்தீங்கன்னா ஆப்டிகமா போட்டு போயிட்டு பாஸ்டரே போட்டு ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவ தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவங்க காலம் தெரியல, கையம் தெரியல, மூஞ்சம் தெரியல, எல்லாம் மறைந்திருந்தது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. சிறிய கூட்டம் இருந்தாலும் கூட தெய்வ பக்தி உள்ள கூட்டமாய், ஆடையில் அடக்கமுள்ள ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். நிறைய சபைகள்ல வாலிப ஆணும் பெண்ணும் இச்சையில போறதுக்கு காரணம் தெரியுமா? ஆடைகள். ஆமென். அப்ப நான் என்ன சொல்வேன்? இதெல்லாம் வரக்கூடாதுமா, இந்த டிஷர்ட் எல்லாம் போடக்கூடாதுமா. நீ பாஸ்டர் அங்க போய் பாருங்க, எல்லா டிஷர்ட்ல தான் இருக்கிறார். பாஸ்டரே டிஷர்ட், பாஸ்டர்மா டிஷர்ட். ஒரு ஊழியக்காரன் பேசுறாருன்னா அவர் பேசல, கர்த்தர் பேசுறார். ஏன்னா ஆண்டவர் யார் அதிகமா, உங்க வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பிள்ளைய ரொம்ப அதிகமா நேசிப்பீங்க. ஆமென். அனிதா வந்து ரியா அதிகமா நேசிக்குது, அதனால தான் விட்டுக்குது, ஓடியா எங்கனா போ அடிக்க கூட மனசு வரல, திட்ட கூட மனசு வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வளர வளர அது மேல அன்பு காண்பேன். அந்த பிள்ளைங்க விட்டு வெளியே போயிடக்கூடாது. எந்த பிள்ளைய வீட்டுல அதிகமா நேசிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க தவறு செய்து அந்த பிள்ளைங்க தாய் என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளும். இப்போ தேவன் நம்ம அன்பா ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். ஆமென். நம்ம அப்படி கொஞ்சம் விலகி விட்டு போகும்போது அவர் கடிந்து கொள்வாரா? கடிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா அதிகமா யார் ஒருவர் நேசிக்கிறாங்க அவளை சிக்ஷிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க. நீதிமொழிகள் Proverbs chapter 5 verse 11. அதாவது போதகருடைய பேச்சை கேட்காம, சபையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ பாருங்க. குடிக்காதன்னு சொன்னா என்ன சொல்லணும்? குடிக்காதன்னு சொன்னா அதுக்குள்ள எவ்வளவு பேர் போயிட்டாங்க. ஏன்னு தான் நீ சொல்ற, என் பிள்ளைய தான் நான் சொல்றேன்னா, நான் அவனை பார்ல குடிச்சிருந்தோமா நேத்து? ஒரு பாவத்தை குறிச்சு பேசுனா எங்களை தான் பத்துற, எங்களை தான் பேசுறேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் யாரை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறாரோ அவன் தவறி போகாதபடி எப்பொழுதும் அவனை கடிந்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினேனே,
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருடைய என் சொல் செவி சாயாமல் போனேனே. சபைக்குள்ள சங்கத்திற்குள்ள கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் முன்னானேன் என்று முறையிடுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் ஒண்ணுதான் சொல்லிப்பார். இது நிறைய போட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சம்பவம் நடக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு குடும்பம் வந்து எங்க போயிருந்தாங்க, எங்க போயிருக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் வரல. நான் அந்த குடும்பத்தை பத்தியே பேசல. என்னது கேக்குதா? அந்த குடும்பத்தை பத்தியே பேசல. இங்க வந்து ஒரு ஆள் இருந்தான். அப்ப அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. கிரண் பிரதர் மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் சர்வீஸ் முடிச்சோன்னு உட்காருவாங்க. எத்தனை பேர்? அந்த மாதிரி ஆட்களே 15 பேர் என்கிட்ட உட்காருவாங்க. சர்வீஸ் முடிஞ்ச பேர் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வரல. அப்ப நான் சொன்னேன், நான் ஒன்னும் அவரை பத்தி நான் பேசல. ஓகே அங்கே போய்க்கிறேன் அவ்வளவுதான். ஆனா அங்க வந்தவன் என்ன சொல்லிட்டான், உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? தப்பு தப்பா பேசிட்டாரு. சபை விட்டு ஆமென். எப்பேற்பட்ட சம்பவம் சபையில நடக்குது. இதெல்லாம் பொறுத்து நாங்கள் நின்று ஊழியர் செய்துக்கணும். ஒருத்தன் காரி தூக்குவான், ஒருத்தன் எட்டி ஒதிப்பான், ஒருத்தன் போய் கீழே போய் எத்தனையோ முறை பிள்ளைங்க கிட்டலாம் அந்த சபையில் இருக்கும்போது உங்கள் அப்பா என்னடா அப்படி பேசுகிறான் சொல்லி போய்க்கிறேன். நானா பேசுவேன். நேற்று நான் அந்த இடத்துல நான் பேசலை. நான் சுயமாக பேசலை. கடினமான இருக்கிற நான் சுயமாக பேசுவேன். என்ன இருக்குது அதுதான் நான் பேசுவேன். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா? அப்ப நேசிக்கிற பிள்ளைங்க தேவனை தேடி சீக்கிரமா வரணுமா வரக்கூடாதா? ஆமென். அல்லேலூயா. எல்லா சனிக்கிழமை ரெடி ஆயிடுங்க. ஆயத்தமா வாங்க, சபைக்குள்ள வாங்க, மூலையில உட்காந்து தூங்கிடுங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன சொல்றாரு? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினேனே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினுடைய என் செவி சாயாமல் போனேனே. சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள கொஞ்சை குறை எல்லா தீமைக்குள்ளானே. ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு சபையில ஒடிச்சு எத்தனையோ பேர் வெளியே போயிருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சபைக்கு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க. அது எடுங்க. அந்த போர்டு நான் பண்ணேன்னு சொன்ன பிரதர் பண்ண இந்த வார்த்தை பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. புதிய வர ஜனங்களுக்கு அந்த வார்த்தை படிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. எங்க இருக்குது? வாசிங்க. வந்தாங்க ஈப்ரோ. வெரி குட் வெரி குட். அப்பா கையில ஒரு முறை தட்டுங்கப்பா. சகோதரிங்க தட்டுங்க. ஏன்னா சபைக்குள்ள ஓநாய்கள் வரும், பிரிவின் ஆவி சபைக்குள்ள வரும். யார் மூலியம் வரும்? சபை விசுவாசிச்சோட மூலியமாவே வரும். சபை கூடுதலை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இந்த லிஸ்ட் வச்சுக்கோ பிரதர். நம்ம வந்து போர்டு பெருசா போடணும். புதுசா வரணும். அதை பார்த்து படிச்சுட்டு அவங்களே சபைக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து இருக்கிறதை புத்தி சொல்லணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு. அதேதான் சொன்னாரு. அப்ப போகுமா? அது சபை விட்டு வெளியே போயிடுமா? உன் நன்மைக்காகத்தானே சொன்னாரு. சாமோதுதான் நினைக்குமா, ஐயோ போதகத்தை விட்டுட்டேனே, ஆண்டை விட்டுட்டேனே, கடிந்து கொள்ளுதை நான் அலட்சியப்படுத்தினேனே. எப்போ? சாமோது, மாமிசம் அழியும் போது. ஆமென். அல்லேலூயா. யார் ஒருவர் தேவன் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் வந்து அதான் நம்ம வச்சோம் பாஸ்டர். எத்தனை மணிக்கு? 9 மணி சர்வீஸ். 8 மணிக்கு என்னவா? எத்தனை மணிக்கு? 9 மணி சர்வீஸ். அதான் நம்ம வச்சோம் பாஸ்டர். அப்படியே தூங்கிட்டோம் பாஸ்டர். நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலன்னா வீட்டு வாசல் படியில் தரித்திரம் இருக்கும். ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்க. ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்க. சபைக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன்,
என்ன சொல்றாரு ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6ல என்ன அருமையான ஒரு வசனம், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் துக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஆமென். இன்னும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஆண்டவர் சீக்கிரமா வாங்க. முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் தான். சில பேர் 10 மணிக்கு வந்தவங்க சீட்டு காலியா இருக்குது, ஆனா நிறைய பேர் வந்துட்டா முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர் சொல்ல முடியாது. கர்த்தர் திடீர்னு அநேக ஆத்மாவை கர்த்தர் கொடுத்துடுவார். ஏன்னா நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமா ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்துல நாம் ஏறிட்டுக் கொண்டு வர அத்தனை ஜெபத்திற்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் தலை குனிய விழுந்தோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துவா. அல்லேலூயா. சாவுறவர்களே தேவனை விடாதீங்க. ஆமென். சாவுறவர்களே தேவனை விடாதீங்க. அவர் விட்டுட்டா நீ உன்னை விட்டுடா. தாவீது சொன்னா மகனுக்கு, மகன் நீ அவனை விட்டுடாத, தேவனை விட்டுடாத. நீ விட்டுட்டா அவர் உன்னை விட்டுடுவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாருங்க இந்த வசனங்க பாருங்க. நான் நிறைய பேர் அலாரம் வச்சுக்கிறது 9 மணிக்கு, எத்தனை மணிக்கு, இன்னும் நான் காலை 4 மணிக்கு சர்வீஸ் நடத்துற மாதிரியும். என்ன சொல்றாரு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துடுங்க. எனக்கு கால் நோவுது, கை நோவுது, தூக்க முடியல, நது முடியல, நாளைக்கு ஸ்கூல் போவே இல்லையா, போவியா இல்லையா? எனக்கு எப்போதும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வியாதின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோபம். அவிசுவாசம். ஆலயத்தை அநேக பிணியாளிகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தார்கள். தேவன் அவள் சுகத்தை கொடுத்தார். ஆமென். நான் சாவு போயிட்டு நான் ஒத்துக்குவேன், ஆனா உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? இதோட எப்போ ஆராதனை? அதாவது மாதத்தின் கடைசி, இது 9வது மாதத்தின் கடைசி ஆராதனை. நீ எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, நீ தேவனை தேடி வரும்பொழுது கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். முழுமையான சுகத்தை கர்த்தர் கொடுப்பா. இனி நேரத்தோட வந்துருங்க சபைக்கு. என்ன சொல்றாரு 6ஆம் அதிகாரம், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஆமென். தயவுசெய்து 9 மணி சர்வீஸ் நம்மது, நீங்க 6 மணிக்கு எழுந்தா போதும். எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆமென், பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு, இனி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. காலையில சபைக்குள்ள எப்படி வரணும்? அப்படி எழுந்தோம்னா பேச போட்டு துணியை போட்டு எல்லாம் வராதிங்க. காலையில் எழுத என்ன பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள், தேவனுடைய நாள். தேவனை ஒருமன ஆவியோடு குடும்பமாய் தொழுது கொள்கிற நாள். ஆமென். அன்னைக்குதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேரும் இல்லையா? மீதி நாட்கள்ல அம்மா வந்து வீட்டுல ஆராதிக்கிறாங்க, சகோதரி வந்து வீட்டுல ஆராதிக்கிறாங்க, இவங்க வந்து வீட்டுல ஆராதிக்கிறாங்க. ஆனா முழுசா குடும்பமா என்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம்? ஒருமன ஆவியோடு குடும்பமாய் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். அப்பதான் அபிஷேகம் இறங்கும், வல்லமை இறங்கும், அந்நிய பாஷையில பேசுவீங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க. எங்க நீங்க துதிக்கிறீர்களோ அந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன். கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துங்க. அந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன். வந்து சும்மா போயிடுவாரா? உன் தேவைகள் என்ன என்பது ஆராய்ந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு வேதனையோடு பாருங்க. எசேக்கியா ராஜா மரணம் வந்துடுச்சு, ஆமென், சொல்லிட்டு போயிட்டான். ஏசாயா சொல்லிட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணான்? அழுதான். தேவனுக்கு அழுதான், புலம்பினா, அழுதான், புலம்பினா, அழுதான், புலம்பினா, அழுதான், புலம்பினா. தேவன் 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். எவ்வளவு பிரைஸ் பண்ணியிருப்பான் எசேக்கியா ராஜா, எவ்வளவு பிரைஸ் பண்ணியிருப்பான். ஆண்டவரே உன்னோட கூட இருக்கிற ஆண்டவரே, என்ன மரணத்திலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே. கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பானா? ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. சபை என்ன சொன்னாருங்க? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த போலவும் வரும். தரித்திரம் வந்துருமா வீட்டுக்குள்ள?
அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் உன்னை ஆசீர்வதித்து, இல்லைன்னா வீட்டுல தரித்திரம். சில கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்கப்பா, அவங்க எப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராம வீட்டுல உட்காந்துக்கிறாங்களா, எனக்கு வெக்கமா இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் சோதனை சொல்றது. ஆமே, என் வாழ்க்கையில நான் சண்டே விட்டேன்னா எனக்கு தெரியல. நான் பாரம்பரியத்தில் இருக்கும்போது சரி, இப்போவும் சரி. ஆமே, எனக்கு எண்ணமே இல்லை. நான் சண்டே நான் போலியா இல்லைன்னு எனக்கு இல்லை. ஆமே, தேவன் அறியாத காலத்துல. ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மாதிரி எங்களை வளர்த்தாங்க, எங்க தாய் தாங்க அப்படி வளர்த்தாங்க. நாளை காலையில 9 மணிக்கு பூசைனா இன்னைக்கு சாட்டர்டே எல்லாம் துணி ரெடி ஆயிடும், எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். தாய் தகப்பு பிள்ளை எத்தனை பேர் தெரியுமா வீட்டுல? அது உங்க வீட்டுல, எங்க வீட்டுல எவ்வளவு? எங்க வீட்டுல 10 ரூபாய். 10 குடும்பம், 10 பேர் குடும்பமும் இந்த 10 பேர் குடும்பம் சேர்ந்து அவங்களுக்கு 2 பிள்ளை தான் பாருங்க. ஆமே இல்லையா? 10 பேரும் போவோம் பாருங்க. ஆலயத்தை வளர்த்தாங்க, தாய் தகப்பு வளர்த்தாங்க. இன்னைக்கு கூட எங்க சகோதரமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறவங்க, அன்பா நேசிக்கிறவங்க. முக்கியமா நான் சொன்ன, எனக்கு ஒரு உபத்திரம்னா இம்மிடியேட்டா வந்து சேரணும் அவங்க எல்லாம். ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு வரல எங்க நேசிக்கிறாங்க. என்ன ஒரே ஒண்ணுன்னா ஆண்டவருக்கு ஞானஸ்தானம். அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும் இல்லையா? நான் தொடர்ந்து 13 வருஷமா நான் ஜெபம் பண்றேன். யாருக்காக? சகோதர சகோதரிகளுக்காக. ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நேற்று வரையிலும் அன்பா நேசிக்கிற ஒரு குடும்பம். அவங்க ஒரு பக்கம் அந்த வழிபாடு இருக்கலாம், ஆனா அவங்க அன்பு இருக்குது இல்லையா? அப்ப அவங்களை கர்த்தர் நேசிப்பாரா? நேசிக்க மாட்டார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வர, அதுக்கு வர, இதுக்கு வர, அதுக்கு வர, பஞ்சாதி புருஷனுக்கு சோறு போடாது, புருஷனுக்கு பஞ்சாதி சோறு போடாது, மனைவி மாமியார் மருமகன் மாமியார் சோறு போடாது. யார் எந்த சபைக்காரவங்க? அதான் ராதா சகோதரி சொன்னாங்க எனக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஐயா அவங்க டிசிஎம் சபைக்கு தான் போறாங்க, ஆனா அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தையே உடைச்சிட்டு இருக்குது. உண்மையாமா? சும்மா தான் ஆவிக்குரிய சபை, அன்பு இருக்காது, ஐக்கியம் இருக்காது, ஒருமன ஐக்கியம் இருக்காது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடி வாங்க, இல்லைன்னா வீட்டுல என்ன வந்துடும்? சொல்லுங்க, சொல்லுங்க. தரித்திரம் என்ன? அது வறுமை, போராட்டம், பிரச்சனை எல்லாம் உங்க கதை தான் சொல்றோமா? இவங்க கதை தான் அடுக்கடுக்கா சொல்றாங்க. ஆமென் இல்லையா? தரித்திரம் தான் ஆசீர்வாதம் இருக்க. மனுஷனுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனை நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று திட்டம் வச்சுட்டான். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். யாருக்கு? சைத்தான் கொடுக்கிறார். அவன் முதல்ல எடுக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் தான். சொல்லுங்கம்மா, என்ன எடுக்குமா? ஆசீர்வாதம். வீட்டுல எல்லாம் இருக்கலாம், கார் இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா வீட்டுல டபுள் இல்லைன்னா என்ன ஆகும்? எடுத்தாங்க என்ன பண்ணுவோம்? அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாளும் போராட்டம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பரிசுத்த ஓய்வினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 6 நாள் வேலை செய், 7வது நாள் என்னுடைய நாள். நீ ஆலயத்துக்கு வரும்போது உன்னை நான் ஆசீர்வதித்து, உள்ள வரும்போது கையில தட்டி தேவன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். நீ உள்ள வரும்போது உன்னை ஆசீர்வதித்து, நீ போகும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்புறம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? தடைப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் கர்த்தர் உடைக்கணுமா உடைக்க கூடாதா? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, பின்பு எல்லாவற்றையும் கர்த்தர். முதல்ல நம்ம உலகத்துல போயிடக்கூடாது. முதல்ல எங்க இருக்கணும்? அவர்கிட்ட இருக்கணும், அவர்கிட்ட சமூகத்துல இருக்கணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரெவல்யூஷன் சாப்டர் 1 verse 6. ரெவல்யூஷன் சாப்டர் 1 verse 6 வரை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவக்கரைகளை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும்
அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நீ தேவனை அதிகமாய் நேசிக்கும் பொழுது தேவன் நம்மை நேசிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை சொல்ல போனா பாருங்க, யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ, யார் கர்த்தர் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ அவனை அதிகமாய் சிருஷ்டிக்கிறார். பிள்ளை தவறி போயிடக்கூடாது. என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் ஆராதிக்கிற பிள்ளை, என் நாமத்தை அறிவிக்கிற பிள்ளை, துதிக்கிற பிள்ளை, அவன் கொஞ்சம் அப்படி சிரிப்பானா ஆண்டவர் விடுவாரா? கடிந்து கொள்வார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனை அன்பு கூறும்போது தேவன் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். நம்ம மேல் அன்பு கூறுதல் நிமித்தம் எப்படி செய்யறார் தெரியுமா? ரெவலேஷன் சாப்டர் 1:8 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பாவக்கரைகளை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 நாம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க ஒரு நாள் அந்த அன்பில இருந்து வெளியே போயிடுவாங்க. ஆமென். சில பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, என்ன தோஸ்து இது கூட கொஞ்ச நாள் போக போகுது, கொஞ்ச நேரம் பார்த்து பாஸ் சொல்லுவாரு, என்ன பாஸ் ஜட்ஜெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்றது குஷியா சொல்றாங்க பாரு. அது கடவுள் ஏன்னா ஒரு உயர்ந்த ஆளு சில்கு போட்டுக்கிற மாதிரியும் இல்லையா, சில்கு போடவை காஞ்சிபுரம் போடன்னு சொல்ல ரொம்ப முக்கியமானது இல்லையா. எல்லாம் என்ன கேட்க போறான், பாஸ்டர் என்ன கடை தொடங்கிட்டியா? அவங்க கூட ஜட்டி இல்லாத பனி இல்லாத ஓடி போயிடுவாங்க நேசிக்கிறதுக்கு. ஆனா தேவனுடைய அன்பு பவுல் சொல்றாங்க இல்லையா, என்னிடத்தில் இருக்க தேவ அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. உபத்திரமோ போராட்டமோ பிரச்சனையோ என்ன பிரிக்கவே முடியாது. நம்மில் தேவன் வைத்த அன்பு, நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நமக்காக மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 7:9. உபாகமம் 7ஆம் அதிகாரம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் பாருங்க, நல்ல வசனம் வந்து 2 முடிக்கிறேன் நான். உபாகமம் Deuteronomy chapter 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு, தேவன் மேல முதல்ல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அது என்ன அருமையான ஒரு வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ரெவலேஷன் 1:6 சொல்ற அவர் என்ன சொல்றாரு, தேவனா ரத்தத்தை, அது ரொம்ப அருமையான ஒரு வசனம். தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை ரெவலேஷன் சாப்டர் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவக்கரைகளை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும்
ஆசாரியர்களாகவும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திரம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ தேவன் மேல அன்பு வைத்து, ஆமென், தேவனோடு நீ இணைக்கும் பொழுது 1000 என்ன சொல்றாரு அந்த இடத்துல? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் உண்மையுள்ள தேவன் என்றும் நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கிறது. உன்மேல் அன்பு வைத்து பாருங்க, தேவன் மேல நம்ம அன்பு வைக்கும் பொழுது அவர் நம்மேல் அன்பு வைக்கிறார். அது ஒரு நாளும் பிரியாது. நாம் சாகிற வரையிலும் அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம இடத்துல இருக்கும். நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் ஒரு நாளும் எடுக்க மாட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே அவர் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். என்ன சொல்றாரு? உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனிகளையும் நிலத்தின் கனிகளை ஆகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் மாடுகளின் பலனையும் நாட்டு மந்தைகளின் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் அணிகளாகிலும் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற ரோகங்களில் ஒன்று உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். ஒரே ஒன்று செய்யும்போது என்ன? தேவன் மேல அன்பு வைக்கும். எவ்வளவு செய்யலாம் சொல்றாரு. ஒரு குடும்பத்துல மல்லடியா இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் சொல்ல, நீ வளர்க்குற இல்ல ஆடு மாடு நாய், அந்த கர்ப்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. மேல் அன்பு வைத்து நாம் தேவன் மேல அன்பு வைக்கும் பொழுது, தேவன் மேல அதிகமாய் நேசிக்கும் பொழுது அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், தேவனை தேடுகிற முதல் மனிதனாய் இருப்பான். அதன்படி இந்த உலகத்தில் நடப்பான். யார் தெரியுமா? யார் அதிகமாய் தேவனை நேசிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் ஆமென். அதுவா தேவன் மேல அன்பு வைத்து இருக்கிறவன் தான் வேதத்தை அதிகமா வாசிப்பான். வாசிக்கிறத காட்டில் இல்லை, தேவனுக்காக வாழ்வான். மதுமாட்டில் தேவனுக்கு சாட்சியாக நிற்பான். தேவனுக்காக அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆசீர்வதித்து ஒரு வசனம் வருதுன்னா நான் எடுக்க மாட்டேன், டைம் ஆகுது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்திற்குள்ள கொண்டு போன உடனே அவர் சொல்றாரு, உங்களை நான் ஆசீர்வதித்து, ஆமென், உங்களை நான் உயர்த்துவேன். புரிஞ்சா? கேளுங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை நான் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தின நான் அந்த ஆசீர்வாதத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நான் எதற்காக ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பங்கை கொடுக்கும்படிக்காக. ஆமென். இங்க என்ன சொல்றார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். அந்த ஆசீர்வாதத்தை பெருகுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? இந்த வாயின் வார்த்தையில் யார் இருக்கிறாங்க? 10 ரூபாய் சேர்ந்தா 100 ரூபாய் போடலாமா?
1000 சேர்ந்தா ஒரு 1000 ரூபாய் விற்கலாமா? 1 லட்சம்னா ஒரு 4 லட்சம் ஆகுமா? ஆமென். சரி, அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தான் முன்னேறத்தை பார்க்குறாங்களே தவிர, அவங்க தான் வீடு வாசலை வாங்குறதை தவிர பார்க்கல, நிலத்தவா வாங்கி இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பவுல் சொன்னார் இல்லையா, நீ யாராவதுக்கு முதல்ல உதவி செய்யணும்னு ஒரு கர்த்தர் உணர்த்தினா யாருக்கு செய்யணும்? சபையாருக்கு செய்யணும். அண்ணனுக்கு இல்லை சொல்ல ஆண்டவர் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல செய்ய கத்துக்கோ, அதுக்கப்புறம் வெளியே போய் கொடு. யாருன்னா செய்றீங்களா? முதல் உதவி எங்க செய்யணும் தெரியுமா? சபையில பணக்காரர் இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க. ஆமென். ஏன்னா அழுகையா சொல்ற அந்த வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பணத்திலிருந்து மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஆமென். தேவன் மேல அன்பு வைங்க. யார் தேவன் மேல அதிகமா அன்பு வைக்கிறாங்களோ அவங்க தேவனை தேடி ஓடி வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பவுல் இப்படி எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அன்பு போயிடும். ஆமென். இந்த உலகத்தில் லவ் போயிடும், கணவன் மனைவி அன்பு போயிடும், பிள்ளைகள் குடும்பம் அன்பு போயிடும். ஆமென். ஆனால் கடைசி வரையிலும் நமக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு அன்பு எதுனா அது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவரை நாம் நேசிக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை நம்ம உபாகமத்தில் நம்ம வாசம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 15வது வசனம், ஒரே சாப்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, அப்பா எங்கள் பாவங்கள் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் எங்கள் மேல் அன்பு வைத்து பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முள்முடிய அன்போடு ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக ஜீவனை விட்டு எங்கள் அன்பு நிமித்தம் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் அன்பு நிமித்தம் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிற கர்த்தராகிய தேவன் அப்பா, இதுவரை நாட்களிலே முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு, அன்போடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நேரத்தோடு சபைக்குள்ள கொண்டு வரும்படிக்கா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.